ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 2 கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 4 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை குறகுறப்பாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சிடலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வர்றப்போ பச்சை மிளகா 1 சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் சேர்த்துடலாம். இதில் நான் கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா ஒரு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். உப்பு தேவையான அளவுக்கு, சிக்கன் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதித்து வரணும். கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன், ஒரு 5 முந்திரி எடுத்துருக்கிறேன், ஒரு துண்டு பட்டை எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா குறகுறப்பாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு நல்லா ஒரு 15 நிமிஷம் கிட்ட நல்லா கொதித்து வந்துடுச்சு. சிக்கன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட நான் இப்போ தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, சிக்கன் குழம்பு நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சிக்கன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.